ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உத்தரவு போட்டேன்றதுக்காக நீயும் எதையும் யோசிக்காம சற்றென்று என் பாதத்தை தொட்டு விட்டாயல்லவா? என் பாதம் தொட்டதின் பலனாக உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீ இனிமே எதுக்கும் வருத்தப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நலமும் பலமும் பெற்று செல்வ சிறப்போடு வாழத்தான் போகிற. உன்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும் தானே. அப்புறம் மற்றவங்க யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத. நீ மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா எப்போதும் சாந்தமாக பொறுமையாக பேசு. தூங்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் நல்லா தூங்கு. ஒவ்வொரு வேலைகளையும் கவனமாக நிதானமாக பொறுமையாக செய். உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உண்மையாக இரு. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தோடு வாழ பழகிக்கோ. அதை ஏற்றுக்க முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு யதார்த்தத்தை மீறி நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். எப்போதும் நேர்மையாக சம்பாதிச்சு நல்லா சேர்த்து வச்சு வாழ்க்கையை நாகரீகமாக வாழ பழகு. யாருக்கிட்டே எந்த எதிர்பார்ப்பும் வைக்காம எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அழகான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. எத்தனை கைகள் சேர்ந்து உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் இந்த சாயப்பாவின் கரங்கள் உன்னை கைவிடாது தாங்கி கொண்டுதான் இருக்கும். அதனால் என்னை தாங்கி கொண்டிருக்கும் என் சாயப்பாவே என்னை காப்பாத்துங்கன்னு நீ சொன்னீனா உன் வாழ்க்கையில் நான் ராஜயோகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உன்னை அழகாக வாழ வைப்பேன். உன் துன்பம் போக்கும் மருந்தாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்கான பாதை வெற்றி பாதையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எதை செய்கிறதா இருந்தாலும் என்னால் முடியும்னு நம்பு. நீ எந்த அளவுக்கு முடியும்னு நம்புறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்களை நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. பிறரை மனநோக வைத்த மனசு அவங்கள அழுக விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க தன்னுடைய கண்களிலும் கண்ணீர் உண்டுங்கிறத மறந்துடுறாங்க. எந்த ஒரு மனுஷனும் அடுத்தவனுடைய அழுகைக்கு காரணமாக இருந்தால் அவன் கண்களிலும் கண்ணீர் வரும்படி நான் செய்வேன். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் செய்வது தான் பல மடங்காக திரும்ப கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நல்லதோ கெட்டதோ நான் ஓரளவுக்கு தான் எல்லாருக்கும் செய்வேன். மற்றபடி நீங்களாக தான் உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதும் பொண்ணை வாரி போட்டுக்கிறதும்னு உங்களுடைய செயலின் மூலமாக எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டினா உனக்கு சில உண்மைகள் புரிய வரும் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தன் ஒரு தப்பான வேலை செய்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளை அடிக்கிறானா நான் அவனுக்கு ஆதரவாக அவனை தப்பிக்க விட்டுடவும் மாட்டேன். அதே நேரத்தில் என்னை நம்பாத ஒருத்தன், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் ஊருக்கெல்லாம் உதவி செய்கிறான், தான தர்மம் செய்கிறானா அதுக்காக அவனுக்கு நல்லது செய்யாமல் நான் விட்டுடவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு சில பிள்ளைகள் பெற்றவங்க பேச்ச கேட்காம இருப்பாங்க இல்லையா? அப்படிதான் என்னை நம்பாத பிள்ளைகளை நான் நினச்சிக்குவேன். யார் என் பேச்சை கேட்டாலும் கேட்கலைனாலும் என்னை நம்பினாலும் நம்பாட்டியும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள்ன்றது எனக்கு தெரியும். அதனால் எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் சரியாக செய்தே தீர்வேன். என்னை நம்புறதால ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கவும் முடியாது. என்னை நம்பாத ஒருத்தன் நல்லது செஞ்சானா அதற்குரிய பலனை பெறாமலும் இருக்க மாட்டான். அப்படிதான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நான் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் அடுத்தவங்க உனக்கு தீமையே செஞ்சாலும் நீ நன்மை செஞ்சு ஜெயிக்க பழகு. தீமையை நன்மையால் வெல்ல முடியும், கஞ்சனை ஈகையால் வெல்ல முடியும். கஞ்சத்தனத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செஞ்சு நல்ல குணம் எப்படிப்பட்டது, உதவி செய்கிறது எப்படிப்பட்டதுன்றதை புரிய வை. பொய்யையும் கூட உண்மையால் வெல்ல முடியும், உன் எதிரியையும் கூட அன்பினால் வெல்ல முடியுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடைசியில் அவனிடம் மிஞ்சப்போவது ஒரு பிடி சாம்பல் மட்டும்தான். அதனால் எப்போது இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு நினைக்காம அது வேணும் இது வேணும்னு அலையாம நான் கொடுக்கறதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு. என்னை நம்பி வந்த உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கலங்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய நற்குணங்களோடு இரு. எவ்வளவு ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக இரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையாக இரு. தோல்வியிலும்
விடாமுயற்சி உனக்கு வேண்டும் என் செல்லமே. வறுமையிலும் கஷ்டத்திலும் கூட மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய். துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் மனபலம் இருந்துட்டா உன்னால் எதையும் ஜெயிச்சிட முடியும். எதை செஞ்சாலும் எளிமையோடு பொறுமையோடு பணிவோடு நீ செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என் செல்லமே. நீ செஞ்ச புண்ணியமும் தர்மமும் இடம் தெரியாத இடத்துல இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படியாவது உன்னை வந்து காப்பாற்றும், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கள நினச்சி நீ கவலைப்படாத. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கன்னா அவங்க கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்காதவங்களா தவறான மனிதர்களாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா நீ எதிர்பார்த்தது தப்பாக இருந்திருக்கலாம், நீ வச்ச நம்பிக்கை தப்பாக இருந்திருக்கலாம். இனிமே யாரையும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம முழுசாக நம்பி அன்பு வச்சு ஏமாந்து போகாதே. எல்லா வகையிலும் உனக்கு சரியானவங்களையும் உனக்கானவர்களையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உன்னை பற்றி புரியாதவங்களுக்கு பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. நீ என்னென்ன செஞ்சாலும் எல்லாம் அறிந்த இறைவனிடம் எதையும் மறைக்க முடியாது. இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். எதையும் எதிர்பார்த்து என்னை தேடி வராதே. ஏன்னா நீ எதிர்பார்க்கறதுக்கு முன்பாகவே, நீ தேடுவதற்கு முன்பாகவே, ஆசைப்பட்டு கேட்பதற்கு முன்பாகவே உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராகவே இருக்கேன். உண்மையான பக்திக்கு எப்போதும் பலன் உண்டு. நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கியதற்கு உண்டான பலனை எல்லா வகையிலும் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. நீ நிற்கதியா நிற்கிறனேன்னு கவலைப்படாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக நிழலாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன். இந்த நிகழ்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி அவசரப்பட்டு தப்பான வாழ்க்கையை வாழ வேண்டாம், தவறான வேலையிலும் செய்ய வேண்டாம். இந்த சாயப்பாவின் பாதத்தை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு உன் எதிர்காலம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் எதிரிகளை விட துரோகிகள் தான் அதிகம். உனக்கு பிடிச்சவங்கள விட பிடிக்காதவங்க தான் அதிகம். பாசம் வைக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்க தான் அதிகம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகு. உன்னை மற்றவங்க அவமானப்படுத்தினா நீ அதுக்காக வருத்தம் அடைய வேணாம். அதுக்கு பதிலாக நீ யாருன்றத அவங்க முன்னால் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் கூட நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நிலையான நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ எப்படி எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு விலக மாட்டேன்னு நம்பிக்கையோடு இருக்கிறியோ, நானும் அதே போல் உன் வாழ்க்கையில் கடைசி வரை உன் கூடவே இருந்து உன்னை வெளியடத்தி வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நான் நிறைய ஏற்பாடை செஞ்சு வச்சுருக்கேன். நீ நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்நிலையை அடைந்து விட முடியும். விதைச்சவனே அறுவடைக்கு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு நான் தந்து விடுவேன்.